தேவன் சாவாமையுள்ளவர், எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால தேவ கருத்துக்களை எங்களை ஒப்புக்கொள்ளும். நம்முடைய ஆவியானவர் நாமே நம்மை ஆளுகை செய்து நடத்துவாரா, மகிமையாய் நடத்துவாரா, கிருபையாய் நடத்துவாரா, ஆளுகை செய்து நடத்துவாரா, ஆட்கொண்டு நடத்துவாரா, எங்கள் வியாதி வருத்தங்களை நீக்கி நடத்துவாரா, ஜெயம் கொடுத்து நடத்துவாரா, நம்மை அபிஷேகித்து நடத்துவாரா, என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டங்களை நடத்துவாரா, சூழ்நிலைகளை மாற்றி நடத்துவாரா. தேவ கருத்துக்களை அப்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, யெகோவா தெய்வமே, சர்வ ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு என்னென்ன காரியங்களை சொல்லுவார், அத்தனை காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட இருப்பார்கள். எத்தனை நாட்களா எத்தனை பேர் கண்ணீரோடு கூட விதைத்தீர்கள், உங்களுக்கு விதைக்கத்தக்க பலனை கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நொடி பொழுதிலே உங்களுக்கு தந்து உங்கள் தலையை நிமிரப்படும்படி செய்வார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட இருப்பார்கள். இனிமேல் எனக்கு சகாயம் செய்ய யாரும் இல்லையே, என்னை கேட்க யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறேன் மகனே, உன்னுடைய அங்கலாய்ப்பு என்னுடைய சிங்காசனத்தை வந்து எட்டியிருக்கிறது. உன்னுடைய கண்ணீரை என் துருத்திலே வைத்திருக்கிறேன். அதற்கு சகாயம் செய்யும் மறு உத்தரவு அருளி செய்யும் நாட்கள் இதோ என் கண்களுக்கு உண்மையாய் நிற்கிறது. அந்த நாட்களை உன் கண்கள் காணும்படிக்கு நான் செய்து உன்னை பிரமிக்கும்படியாக உன்னை ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்றாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பாலமாக, அநேகருக்கு நல்வழி காண்பிக்கிற ஒரு ஊழியனாக நான் உன்னை எடுத்து வருகிறதான நாட்களிலே பயன்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தருடன் வாக்குப்படுகிறேன். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைக்கிறோம் நீ செய்ய நினைத்த ஒரு நாளும் தடைபடாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் வாக்கு பண்ணி நீர் அதை செய்து முடிப்பேன். நன்றியோடு துதிக்கிறோம். நீ மாத்திரம் விடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருப்பாரா? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம்.
அநேக நாட்களுக்கு பின்பதாய் மறுபடியும் உங்களை பார்க்கிறதுலே மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதே சந்தோஷத்தை இந்த நாளிலே நானும் கூட அனுபவித்தேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை செய்தாலும் அவர் சரியாய் செய்து முடிப்பார். இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார், அநேக காரியங்களை காண்பித்திருக்கிறார். காண்பித்த கற்றுக் கொடுத்த காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை அனுக்கிரகம் செய்வாராக. அதற்கு முன்பதாக இந்த நாளிலே வந்துதான் உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறதான காரியத்தை யாராகிலும் ஒருவர் எடுத்து மார்க் எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 12 வசனங்களை தெளிவாய் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணை சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் கழுத்தை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களையும் செய்ய கூடுமானவர் என்று சொல்லி? ஹல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நன்றாய் பாருங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? வசனத்தை போதிக்கிறார். பிறகு ஆண்டவர் செய்யல. அந்த வசனத்தை கூடி அதாவது திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அந்த திரளான வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்டு 4 பேர் என்ன செய்கிறார்கள்? ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு கட்டிலே வைத்து ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் வைத்து அவனை எழுப்பி விடலாம் என்பதான ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விட போகிறார்கள். திமிர்வாதக்காரன் சொன்ன யார் தெரியுமா? paralyzed. திமிர்வாதக்காரன் சொன்னா paralyzed. கை கால் வழங்காது. உயிர் இருக்கும் ஆனா கை கால் வழங்காது. இப்பேற்பட்டதான ஒரு மனுஷனை 4 பேர் தூக்கிட்டு வாங்க இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து வைக்கும்படியாக. ஆனால் உள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னு சொன்னா திரளான ஜனங்கள், அதாவது உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. அப்பேற்பட்டதான திரளான ஜனங்கள் இருக்கும் பொழுது 4 பேர் ஒரு மனிதனை எடுத்து வராங்க. ஒரு மனுஷனே உள்ள போறது கஷ்டம். ஆனால் கட்டில வைத்து ஒரு மனிதனை உள்ள கொண்டு போறது எப்படியுமே சாத்தியம் இல்லாத சூழ்நிலை. ஆனால்
இந்த சூழ்நிலையிலும் இந்த மனுஷனை எப்படியாயிலும் எழுப்பிவிட வேண்டும், இந்த மனுஷனுக்கு இயேசுவினிடத்தில் போனால் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கும் என்பதாக அந்த 4 பேரும் விசுவாசித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த திமிர்வாதக்காரனை கூட்டிக் கொண்டு போய் வீட்டின் மேற்கூரையில் பிரித்து அந்த மேற்கூரையின் வழியாக அவருக்கு முன்பதாக அந்த திமிர்வாதக்காரனை இறக்கி விடுகிறார்கள். சாதாரண ஒரு மனுஷனுக்கு மேலே ஏற முடியல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நல்லாவே தெரியும். ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, படுத்த படுக்கையாய் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரையும் இப்படிதான் இருக்கு. ஆனால் இந்த நாளிலே தேவ சமூகத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எப்படியாகிலும் வர வேண்டும் தேவ சமூகத்துக்கு. ஆகாமியத்தின் கூடாரத்தில் 1000 நாட்கள் இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவருடைய வாசப்படியில ஒரு நாள் நிற்கிறது மேலானது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். ஆலயத்தில் வருகிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். வேற எங்கெல்லாம் போகலாம், என்னென்னலாம் பண்ணலாம், ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் எந்த ஒரு மனுஷனுக்கும் எப்பொழுதும் கிடைக்காது. நீங்க கூட வெள்ளவத்திலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, எதுக்காக? கர்த்தரை பார்க்க வேண்டும், கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் இல்லையா? இப்போ வந்த உங்களை ஆண்டவர் வெறுமனை அனுப்ப மாட்டார். விசுவாசத்தின் நிமித்தமா நம்பி வந்த உங்களுடைய இந்த நம்பிக்கையை கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னாங்க பாடினது போல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பொய் சொல்லுவதற்கு அவர் ஒரு மனுஷன் கிடையாது. சொன்னதை செய்யாதபடிக்கு மனம் மாறுகிற அளவுக்கு அவர் ஒரு மனு புத்திரனும் கிடையாது. மனுஷர்கள் சொன்னதை மறந்து போவார். இப்ப சொன்ன அடுத்த நிமிஷத்திலேயே மாறிடுவாங்க. கண்கூடாய் பார்க்கிறோம், நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் வாழ்க்கையில். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சொன்னதை செய்கிற தேவன். உங்கள் வந்த நோக்கத்தை கதை நிறைவேற்றுவாரா? அப்ப அந்த 4 பேர் என்ன செய்கிறார்கள்? அவனை மேலே ஏற்றிட்டு இறங்குறாங்க. என்ன கூட எனக்கு உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, கைகளில பலன் இருக்கிறது, கால்களில தான் சில பிரச்சனைகள். ஆனாலும் கையை பிடிச்சி எப்படியாயும் பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் திமிர்வாதக்காரனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த கட்டில ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. 4 பேர் ஒரு மனுஷனை கட்டில வச்சு மேலே ஏற்றி உள்ள இறக்கணும்னா அந்த சொற்ப நேரத்துல அவர்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்பட்டிருந்தது? அவனுக்கு உள்ள இருக்கிறது கயிறு தேவை, மேலே ஏறதுக்கு ஏணி தேவை, ஓட்டெல்லாம் பிரிக்கிற அளவுக்கு மேலே ஏறி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் நம்மள இந்த ஜகத்தை போல என்னது மேலே ஏறி ஓட்டை பிரிச்சு இறக்கி ஆணி அடிச்சு நிமித்த கூடிய ஒரு ஆள் தேவை. எந்த ஒரு வேலைனாலும் பூந்து கரெக்டா இருக்கட்டும், பைப்பா இருக்கட்டும், எந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம அசோக் பிரதர் ஒரு ஆள் தேவை. அப்ப இப்பேற்பட்ட நாட்கள் இருந்த நிமித்தமா உடனே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். அப்ப அந்த இடத்துல இருந்ததான பொருட்களை தேடி கட்டி மனுஷன் எப்படியாலும் மேல தூக்கி உள்ள இறக்கினார். ஆனால் இறக்குறதுக்கு முன்பதாக அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிப்பார். நான் வந்து மேல ஏறதுக்குள்ளாக ஏற்பாடு பெரும்பாடாயிடுச்சு. அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர் போட்ட நேரம் கொஞ்சம் உட்கார்ந்து அதுக்குள்ள வேர்த்து முடிச்சு. ஆனாலும் அந்த மனுஷனை எப்படியாகிலும் இயேசுக்கு முன்பதாக இறக்க வேண்டும், இயேசுடைய கண்கள் பார்க்க வேண்டும், அவருடைய கரங்கள் தொட வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்பதான அந்த ஒரே எண்ணத்தோடு கூட 4 பேர் ஒரு மனுஷனுக்காய் பாடுபடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா அந்த மனுஷனை திமிர்வாதக்காரன் அவனை ஏற்றும் பொழுது கட்டில் எப்படி இருந்தது? நம்ம வீட்டுக்கு சாமி ஏற்றி இறங்கிடுறோம். சாதாரண ஃப்ரிட்ஜோ கபடோ ஏறும் போது எப்படி ஏற்றோம்? நம்ம இப்படிதான் இருக்கும். அப்ப திமிர்வாதக்காரனை கட்டில வச்சு ஏற்றும் பொழுது ஒரு வீட்டுக்கு மேல ஒரு மாடி கிடையாது, உள்ள படி கிடையாது, கூரைக்கு ஏற்றும் பொழுது எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. சொன்னா புரியாது, அது செய்து பார்த்தா தான் தெரியும். அந்த மனுஷன் கீழே வடிக்கிட்டு வந்திருப்பாரு. ஏற்கனவே அந்த ஆள் கை கால் விழுந்து போயிருக்குது. அதுலயும் மேல கீழே இறக்கி போட்டா இன்னும் என்ன இருக்கிற உயிரும் இல்லாம போயிடும். பேர்பட்டதான ஒரு சூழ்நிலை. மாத்திரமல்ல, பிடிச்சிக்கோ, கெட்டியா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாலும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு கைகளில பலன் இல்லை. ஜீவன் உண்டு, ஆனால் சரீரத்தில் அங்க அசைவு கிடையாது. பேர்பட்டதான ஒரு மனுஷனை தான் மேல ஏற்றுறாங்க. ஆனால் 4 பேரும் ஒரு மனமாய் ஒரே மனம் உள்ளவர்கள் மனுஷனை கொண்டு போவோம். ஆண்டு 30 இறக்கணும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனமாய் நாங்கள் செய்கிறதான எந்த காரியத்தையும் கர்த்தர் வந்து நடப்பித்து தருவார். அல்லேலூயா. ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தீங்கன்னு சொன்னா 4 பேருக்கு ஒரே சிந்தையா இருக்கு. நம்ம வீடு இப்படி இருக்கணும்,
நம்ம குடும்பம் அப்படி இருக்கணும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த எண்ணம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இருக்குமானால் கர்த்தர் அதன்படி செய்ய வல்ல வேண்டும். நான் அப்படி, நீ இப்படி, நீ எப்படி ஆயிரம் முறை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் இருந்துட்டு இருந்தா சரி வராது. அப்ப ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறதானாலும் சரி, ஒரு சபைக்குள்ள இருக்கிறதானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை நேர்த்தியா இருக்க வேண்டுமானால் 2 பேர் குறைந்தபட்சம் ஒருமனப்பட வேண்டும். அப்படி ஒருமனப்படாத இடத்துல நாம் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி ஒரு நாளும் என்னது திருவினை ஆக்காது. நான் நினைக்கிறேன் பழமொழி இருக்குது, முயற்சி தனிப்பட்ட வாழ்க்கை. உங்களுடைய முயற்சி உங்களை உங்கள் வாழ்க்கையில உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும். ஆனால் ஒரு கூட்டு முயற்சி எடுக்கும் பொழுது அந்த அத்தனை பேருக்கும் ஒரே சிந்தை இருக்க வேண்டும். அவர்கள் கஷ்டப்பட்டு நம்பி இயேசுவினிடத்திலே போனால் இவனுக்கு ஜீவன் உண்டாகும், இவனுடைய வாழ்வு செழிக்கும், இவன் மறுபடியுமாய் எழுந்து நிமிர்ந்து நின்று நடப்பான் என்பதான அந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் இருந்துதான் அவர்களுக்கு இத்தனை காரியங்களும் எளிதாய் செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது. சில நேரங்களில் நாம கொஞ்சம் ஏதோ ஒரு காரியத்துக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஒரு தரம் போய் பார்ப்போம், 2 தரம் போய் பார்ப்போம், 3 தரம் போய் பார்ப்போம். வெள்ளவத்திலிருந்து 3வது தரம் போய் வந்து ஒண்ணுமே ஆகல, இனிமேல் போய் பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம நின்றுட்டோம்னா அடுத்தது கர்த்தர் செய்ய முடியாது. ஒரு மரத்தை போட்ட மாத்திரத்திலேயே அது பலனை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. போட்டதான வித்து அது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடும். போட்ட அன்றே எங்க மேலையா கீழையா? மேலையா கீழையா? அந்த வித்தானது வெடித்து முளைவிட ஆரம்பித்து வேறுபட ஆரம்பித்து மண்ணோடு தன்னை இருக பிடித்துக் கொள்ள ஆரம்பித்து விடும். ஆனால் முளைக்கிழமை சில நாட்களா, அந்த முளைக்கிழமை மாத்திரத்தில் அதை நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது. அது வந்து 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 நேற்று முதலான ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன்ல ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தோம். 2 பேர் வந்து தண்ணி ஊத்துறாங்க. 2 பேர் மரத்தை வச்சு 2 பேரும் தண்ணி ஊத்துறாங்க. ஒரு ஆள் வந்து பணக்காரன், ஒரு ஆள் வந்து ஏழை. 2 பேருமே ஒன்றா வச்சுட்டாங்க, 2 பேருமே ஒன்னா தண்ணி ஊத்துறாங்க. 2 பேரோட மரம் ஒன்னாவே வளர்ந்தது. ஆனா வளர்ந்த 2 பேருடைய மரத்துலயும் 2 கனிகள் வந்தது. வந்ததுல என்ன பண்ணாங்க? அதுதானே வச்சாங்க. கனியை பறிச்சு என்ன பண்ணாங்க சொல்லுங்க? கனியை வச்சு யாராவது பார்த்துட்டு இருப்பாங்களா? யாரு சாப்பிட்டது? ஏழை பறித்து சாப்பிட்டான், பணக்காரன் பண்ண இன்னும் தண்ணி ஊற்றினான். இல்ல இவன் உள்ளதை பறிச்சு சாப்பிட்டு அடுத்து ஒண்ணுமே மரத்துல கிடையாதுன்னு பார்த்துட்டு. ஆனா இங்க இருந்த நக்கல் பண்றாரு, நீ ஊத்து நீ ஊத்து நீ ஊத்து. நாம சொன்னார் அப்படிதான் இல்ல, உள்ளதை நாம எடுத்து சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம மற்றவங்களை பார்த்து நக்கல் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனா அவன் என்ன செய்தான்? எதற்கும் சகிக்காதபடி தொடர்ச்சியாய் அவன் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறான். 1 பழம் 2 பழம் 3 பழம் மரம் முழுக்க பழம். அதுக்கு பிறகு அவன் தேவையானதை சாப்பிட்டான், தேவையானதை விற்றான், அவன் திருப்தி ஆயிருக்கான். அது போல நாங்கள் வைத்து அந்த விசுவாசமானது, இந்த விசுவாசமாகிய அந்த வித்து வளர்ந்து அது திரளான கனிகளை கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பலனை பார்க்க முடியும். ஒரு கனியோட நாங்க நிறுத்திட்டோம்னு சொன்னா பத்தாது. ஆண்டவர் போனாரு, ஒண்ணுமே பண்ணல, விட்டுருவோம். தொடர்ச்சியா நம்ம விசுவாசத்தோடு நீர் பாய்ச்ச வேண்டும். அது வளரும், கண்டிப்பாய் வளரும். உங்கள் பிரயாசங்களுக்கு, உங்களுடைய கஷ்டங்களுக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாய் ஒரு நாள் பலன் உண்டு. அப்ப என்ன நடக்கிறது? அவர்கள் கஷ்டப்பட்டு எப்படி ஆயிரும் அவனை ஏற்றி, ஒரு ஆள் போய் மேல இருந்தாக்க, ஒரு ஆள் ஏனிய பிடிக்க பாருங்க. கண்டிப்பா ஒரு ஆள் ஏனிய பிடிச்சா ஆயிருந்திருக்கலாம். இல்ல ஒரு ஆள் கூரையை பிரிச்சுட்டு இருக்கிறார். இன்னும் 2 பேர், அப்ப 4 பேரை தூக்கிட்டு வந்தவங்க இப்ப கடைசி அந்த மனுஷனை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? மேல ஏனியில் ஒரு ஆள், கீழே மேலே ஏனியில் ஒரு ஆள். ஒருத்தர் ஏனியை பிடிச்சிட்டு இருக்காரு, ஒருத்தருக்கு மேலே வர முடியாது, கீழே வர முடியாது, மேல நிக்கிறார். 4 பேராய் வந்தாங்க, 2 பேரா அந்த மாதிரி தூக்குறாங்க. அப்ப அந்த பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறார். சில நாம் உள்ள இயேசு கிறிஸ்து பார்க்காம இருந்திருக்கலாம், உள்ள இருக்கிற திரளான ஜனங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். நம்ம கடந்த நாட்களிலே தண்ணீர் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, நிறைய போராட்டங்கள் இருந்தது. அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் சபைக்கு வந்ததை, கர்த்தரை ஆராதித்ததை கர்த்தர் பார்க்கிறார். யாருமே பார்க்காம இருக்கிறார். அதான் மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கிறார்.
என்ன ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க, உங்களுடைய எவ்வளவு காசு இருக்குது, உங்க வீடு எப்படி, உங்களுடைய வாசல் எப்படி, உங்களிடத்துல உங்களுடைய படிப்பு எப்படி, இதெல்லாம் பார்க்கறது மனுஷன் தான். ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய தூய்மையை பார்க்கிறார், நம்முடைய பரிசுத்தத்தை பார்க்கிறார், அவர் மீது வைத்திருக்கிற பற்றை, அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்க்கிறார். அந்த நம்பிக்கை நிமித்தமாய், விசுவாசத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஒண்ணுமே இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு 5வது மாதத்தின் 31வது தேதி, ஆனால் 1ஆம் தேதி எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய். ஹல்லேலூயா. ஆண்டு ஒரு நாள் போதும், ஒரு ராத்திரி போதும், ஒரு யோசேப்பு கொண்டு ராஜாவுடைய அரண்மனையிலே நிற்பாட்டுகிறது. ஒரு தானியேல் நிமித்தமாய் ராஜாவுடைய தூக்கத்தை இல்லாமல் பண்ண கர்த்தருக்கு முடியும். அந்த தேவனை தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பொருளாதார நெருக்கடி, நம்முடைய எதையுமே நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. டாக்டர் சொன்னாங்க, காலை அங்கே இங்கேயும் ஆட்டக்கூடாது, நேரம் வச்சிருக்கிறோம். ஆமா, எங்க நேரம் வச்சிருக்கு, என்னைக்கு நேரம் இருந்திருக்குது. ஆனால் கர்த்தர் இதுவரையும் நடத்தினார், இனிமேல் நடத்தினார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும், இந்த கால் இருந்தால் தான் அவர் கை நடக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியும். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம், எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம். பிரதர், சீதுவையிலிருந்து இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மா பிள்ளைகள் எல்லாம் வெள்ளவத்திலிருந்து இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. சிஸ்டர் கொழும்புல இருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவ்வளவு தூரம்? கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு பஸ்ஸிலையும் ஆட்டோலையும் ஏறி வர்ற உங்களை ஒரு நாள் கர்த்தர் ராஜரீகமாய் உங்களுடைய சொந்த வாகனத்தில் கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இனிமேல் வருகிற நாட்களிலே என் ஆண்டவர் அதை செய்வார். இவ்வளவு நாட்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்கு ஒரு காலம். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட. இவ்வளவு நாள் வருஷங்களாக, இந்த வருஷத்தில் 5 மாதங்கள் கண்ணீரோடு கூட நீங்கள் அறுத்து விதைச்சிருக்கிறீங்க. ஆனால் கம்பீரமாய் அறுக்கிறதான நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். யார் கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்களோ, யார் கர்த்தரை உண்மையாய் பற்றிக் கொள்கிறீர்களோ, யார் கர்த்தருக்கு உண்பதாய், ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, எனக்கு உண்பதாய் நடந்து உத்தமனாய் இரு. அப்படி கர்த்தருக்கு உண்பதாய் மாத்திரம் உத்தமனாய் உத்தமையாய் நடக்கிறீர்களோ, உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் செழிக்கப்படுவார். வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அவர் ஏற்றி இறங்கிட்டான், எப்படியோ கஷ்டப்பட்டு இறங்கிட்டான். இறக்கணும்னு அந்த இடத்துல இடம் உண்டானது. இடமில்லாத இருந்த ஜனங்கள் இடத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த திமிர்வாதக்காரன் இயேசு என்பதாய் இறக்கப்பட்டான். அவனை பார்த்த இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனின் நிமித்தமாய், அதாவது திமிர்வாதத்தின் நிமித்தமாய் அவனை ஆண்டவர் சுகமாக்கல. எது நிமித்தமாய் சுகமாக்கினார்? யாருடைய விசுவாசம்? யாருடைய விசுவாசம்? தூக்கின 4 பேருடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அதான் இந்த இடத்துல போங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அதை நம்பி வந்த உங்களை கர்த்தர் கனப்படுத்தும், கர்த்தர் சுகப்படுத்தும். ஆண்டவர் பார்த்து சொல்றார், அவனை பார்த்து இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு 5வது வசனம், திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? அப்படி இல்லைன்னா அவன் திமிர்வாதம் சோமானம். என்ன திமிர்வாதம் தான் சோமானம். அதனாலதான் தூக்கி கட்டி ஏற்றி இறங்கினாங்க. ஆனால் அவன் திமிர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எழுத முடியாதபடி, நடக்க முடியாதபடி, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி, நாம் எதிர்பார்க்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறது என்ன இருக்கிறது என்றால், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை இனம் கண்டு அதை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை தேவன் நம்மை மன்னித்து நம்மை மறந்து நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு செழிக்கும். ஆண்டவர்தான் சரி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருடைய விசுவாசத்தை கண்டு அப்ப அங்க உட்கார்ந்து இருந்தவர்கள் என்ன பண்றாங்க? இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? யாருக்கு அதிகாரம் உண்டு?
தேவனுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லி சில இயேசுவை குறித்து அப்படி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிந்தவராய் அவரோடு கூட பேசு. ஆண்டவர் கேட்கிறாங்க, திமிர்வாத காரணம் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறது லேசா, இல்ல உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றது லேசா? நமக்குள்ள என்ன பாவம் இருக்குது யாருக்குமே தெரியாது. பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்றது லேசு இல்ல. ஆனால் நம் ஆராதிக்கிற தேவன் அவர் உள்ளும் பார்க்கிறார், வெளியே பார்க்கிறார். அவர் தான் நம்முடைய. சில நாட்களுக்கு முன்புதான் தேவன் நாம மகிமைப்படக்கூடியதாக சொல்லுங்க. என்னைக்குமே ஜெஷூர் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் ஃபோன் பண்றது கிடையாது. அவருக்கு ஃபோன் பண்ண சொன்னாலும் அவருக்கு ஃபோன் பண்ண மாட்டார், அது அவருடைய பழக்கம். ஆனா அன்னைக்கு திடீர்னு சொல்லி அவர் ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் சொன்ன, போயிட்டு சொல்றேன். நான் சொல்லிட்டேன் என்ன பிரச்சனை சொன்னாரு. முன்னொரு ஆட்டோ பின்னால் ஒரு பைக் ஒட்டிருச்சு, ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை, வந்து சரி. ஏன் எதற்காக நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி போயிட்டீங்களா, சேர்ந்துட்டீங்களா? அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட வார்த்தை அவர்கிட்ட கேளுங்க என்னன்னு சொல்லு, என்ன பிரச்சனை. அதான் நான் ஏன் இதை சொல்லுகிறேன், நான் உண்மையாய் தேவனோடு கூட இருப்போம். நான் மாத்திரம் நம்ம எல்லாரும் இது ஆண்டவர் எனக்கு மாத்திரம் கொடுக்கிற காரியம் அல்ல, அவருடைய பிள்ளைகளை அவரை நம்பி அவரை சார்ந்து அவரை விசுவாசி எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு வரம். கர்த்தரிடத்தில் உண்மையா இருக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆட்டோ முன்னுக்கு வந்தா நான் இடிச்சிட்டேன், பின்னால் வந்த ஸ்கூட்டி அடிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை தான். இதுதான் என்னுடைய தேவன். தைரியமாய் சொல்வேன், எந்த இடத்துலையும் நான் அடித்து சொல்வேன், கர்த்தர் இந்த இடத்துல சொன்ன அத்தனை காரியங்களையும் இதுவரையிலும் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார், இனியும் அவர் செய்வார். ஏன்னு சொன்னா இங்க திரளான ஜனங்கள் கிடையாது, ஆனால் என் தேவன் இந்த இடத்துல ராஜரீகம் பண்ணிருக்கிறார். அதான் அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களுக்கு பதில் தந்து உங்களை நிச்சயமாய் இருக்க செய்வார். அப்படி இருதயத்தை அறிந்து அவர் என்ன சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுது படுக்கை எடுத்துக்கொண்ட நடை என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுது படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் போனார். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். பேர்பட்டதான அற்புதங்கள் அதிசயங்கள் ஒரு நாளும் நடந்ததில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அதே போல கர்த்தரை நம்பி ஒரு மனுஷனை கிடையாது, ஒரு ஸ்தானத்தை கிடையாது, தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார், என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். நான் எதிர்பார்க்கிறதை கர்த்தருக்கு நீதியாய் இருந்தார், கர்த்தருக்கு நீதியாய் இருந்தார், அவருக்கு சித்தமானார், அவர் செய்து முடிப்பார் என்று நம்பி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே திருப்தியாய் இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம செய்வோம், அவரை மட்டும் நாங்கள் பிடிச்சிக்கிறோம், அவரை மாற்ற நாங்கள் சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நடக்க முடியாத, எழுந்திருக்க முடியாத, அடுத்த பக்கம் திருப்புறதற்கு ஒரு ஆளுக்கு உதவியை எதிர்பார்க்கிற, தானா எடுத்து சாப்பிட முடியாத, தானாய் மற்ற காரியங்களை செய்ய முடியாத ஒரு திமிர்வாத காரணியே 4 பேருடைய விசுவாசத்தை நோக்கி அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய நான் ஒரு முடியும் சொன்னால், உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து, நீங்களா ஆண்டவரை தேடி வந்திருக்கிறது நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது என் ஆண்டவருக்கு லேசான. ஆனால் கர்த்தரை இறுக பிடிச்சுக் கொள்ளுங்க. ஒரே நாள் மரம் வளராது, ஒரே நாள்ல கனி கொடுக்காது, ஒரே நாள் அதை நாங்கள் அனுபவிக்க முடியாது. அந்த மரம் தொடர்ச்சியாக ஒரு இடத்திலே நாட்டப்பட்டிருக்குமானால் அது திரளான கனிகளை கொடுக்கும், அது ஜீவ காலம் எல்லாம் அதன் பலனை நாங்கள் அனுபவிக்கும். கர்த்தரால் நாட்டப்பட்ட நாற்றுக்கள் எல்லாம்
100க்கு 100 பலன் கொடுக்கும். ஹalleluya. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே நாங்கள் எங்களை விட்டுக் கொடுப்போம். கர்த்தரை நாங்கள் அப்படியே நாங்கள் ஆராதிக்கும் போது சில நிமிஷம் கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை பாடி நாங்கள் நமஸ்கரிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சேத்தை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமாற்றத்தை, உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இறக்கி ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு விடுதலையை சாயந்தர வேளையிலே உங்களுக்கு கட்டளை கொடுக்க என் ஆண்டவர் போதுமானவராய் கர்த்தர் தாமே உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு எல்லாரும் இருக்கிற ஸ்தானத்தில் எழுந்திருந்து சில நிமிஷங்களை ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யும். நாங்கள் ஆராதிக்கிறது, நாங்கள் நமஸ்கரிக்கிறது அற்புதத்தின் தேவனை, ஆச்சரியமான தேவனை, அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் தாமே எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய போராட்டங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பத்தையும் ஒரு ஜெயத்தையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்வார்.